ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துரகு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இறால் தூக்கு தான் செய்ய போகிறோம். 1/2 கிலோ எடுத்துருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே உள்ள குடல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி மண் பாத்திரத்துலேயும் செய்ய போகிறோம் இறால் தூக்கு. இப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சு. வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு சோம்பு பவுடர் இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். 50 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து மிக்சி சாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 3 பீஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுதுலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மிலே ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே சுத்தம் செஞ்சுருக்க இறால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இறால் சேர்த்து வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இதில் தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை, நான் இறால்லே தண்ணி விடும், அதையும் அதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குறைவான தீயிலேயே வேக விடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா மணமாக இருக்குது. அந்த ஓரம்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இறால் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துடும். ரொம்ப இன்னும் ஹார்ட் ஆகிடும், ரப்பர் மாதிரி ஆகிடும். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.